சண்டே எபிசோட் ஹேப்பனிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். சண்டே எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்த அந்த குறும்படம். ஏன்னா நேற்று வந்து எபிசோட் முடியும் போது வியானா சொல்லியிருப்பாங்க, விட்டுருங்க, நான் இன்னும் என் பாயிண்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் சொன்னது கரெக்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வியானா சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வியானா பிரவீன் 2 பேருமே கொஞ்சம் ஹோஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹோஸ்ட்டும் இப்படி அவ்வளோ தூரம் இவ்வளோ ஈகோவோட 2 பேரை போட்டு அடின்னு அடிக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கமல் சாருக்கு தன்னால் ரெஸ்பெக்ட் வந்துச்சு, இவர் வந்து ரொம்ப இறங்கி போகிறதுனால, ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவங்களும் வந்து ரொம்ப எதிர்த்து பேசினாங்க. அதுக்காக இன்றைக்கி மார்னிங் ஒரு குறும்படம் போட்டு, ஏன்னா குறும்படம் போடுறதுக்கு 1000 விஷயம் இருந்துச்சு. அந்த ப்ரஷ் மேட்ரு கொஞ்சம் என்னன்னு கொஞ்சமாவது கண்ணில் காமிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் குறும்படம் போடுறதுக்கு இருந்தது. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒன்றும் இல்லாத ஒரு மொக்க மேட்ருக்கு குறும்படம் போட்டு வியானாவை பிரவீனை அடிக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குறும்படம்லேயும் சாண்ட்ரா இன்வால்வ்டாக தான் பெரிய பிரச்சனை. அதை போட்டு வியானாவையும் பிரவீனி போட்டு அடின்னு அடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எந்த இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு ஓட் கன்வர்சிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்களோட விருப்பம். இருந்தாலும் வியானா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யா கூட தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஓட் வந்து கேட்கும்போது அரோராக்கு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுது, இங்கே கொஞ்சம் கேர்ள்ஸ் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவை, எக்ஸ்ட்ரா காஃபி வேணும், கஞ்சி வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் திவ்யா கிட்ட கேட்குறாங்க. பட் அவங்களோட சப்போர்ட்டுன்னு வரும்போது, திவ்யா ஒரு ஃபைட் இன்வால்வ்டுன்னு வரும்போது கண்டிப்பாக அதை இன்னொரு பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை விஜேஸ்க்கு பயந்தே வந்து பிரவீனும் இவங்களும் யார் வியானாவும் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியாது. இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அரோராவை தான் பிடிக்குமா கூட இருக்கலாம். மனசுலேருந்து அரோராவை ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஃபைனலிஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட வியானா ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா எவிக்ஷனில் அவங்க அழுதுருக்காங்க போல இருக்குது. ஆனால் அவங்க எவிக்ஷன்லாம் அழுற மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது, ரொம்ப போல்டான ஒரு பர்சன். ஆனால் சாண்ட்ரா எவிக்ஷனில் அவங்க அழுதுருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேபி பிரஜன் வரதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜோடியாக 2 பேரும் திருப்பி வந்துடுவாங்க. அண்ட் லாஸ்ட்டில் என்னென்னா, திவாகருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. நான் வந்து சாப்பாடு சண்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ யாரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு சண்டையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஸோ ஃபுட்டு பேஸ் பண்ண சண்டை கிடையாது. அப்போ எதை பேஸ் பண்ண சண்டை? எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பக்கத்தில், ஏன்னா ஏற்கனவே திவ்யா நேத்திலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, 1 hour டிஸ்டன்ஸில் தான் உட்காரணும், பிக் பாஸ் ரூல்ஸில் நீங்கள் படிக்கலையா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓவர் போர்டாக போய் வாட்டர்மெலன் வந்து திவ்யா விட்டுருவாங்கன்னு நினச்சாங்களோ என்னோ தெரில. கடைசி அது ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. யார் அடித்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அண்ட் இன்னும் 2 daysல வந்து கானா வினோதனா திருப்பி வராங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அவர் வராரா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவர் வராரு. ஸோ கிடைக்கிற அந்த 4 days ஃபுல்லாக அவர் நல்லா கவுண்டர் காமெடி அடிச்சுட்டு போனார்னா நமக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கூட திவாகர் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாலில் விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் அடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.